இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசுவில் நம்பிக்கை வை என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. அவரில் நம்பிக்கை வைத்தால் அற்புதங்கள் நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் சிதறுகிற பொழுது ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்ற ஒரு உயர்ந்த செயலை நாம் நமது உள்ளத்திலே ஏறெடுக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதத்தை இன்று வார்த்தை வழியாக இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். இயேசுவில் நம்பிக்கை வைக்கிறீர்களா? அல்லது வாழ்க்கையை வேறெங்கு உங்கள் சிந்தனையும் செயல்களையும் பதிய வைத்துவிட்டு இறைவனை மறந்து வாழ்கிறீர்களா என்ற கேள்வியை உள்ளத்தில் எழுப்பியவர்களாக வார்த்தையோடு பயணம் செய்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த பாஸ்கா காலத்தில் இறைவனின் அருள் நிறைவாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வெறும் போதனையால் மட்டும் நாம் இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்துவிட முடியாது. செயலளவில் சாதனைகளும் தேவை. நாம் ஆற்றும் பிறரன்பு செயல்களை சிறந்த போதனையாக அமைகிறது என்பதை இறைவன் என்று தெளிவுரை தருகிறார். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை கொடுக்கிறேன், நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லி பேதுரு பிறவி முடவனை குணப்படுத்துகிறார். உண்மைதான், பேதுரு ஒரு ஏழை மீனவனாக இருந்தார். இயேசுவை பின்பற்றிய பிறகு இருந்த ஒரு படகையும் துறந்து விட்டார். தற்போது தனக்கு என்று சொல்லிக்கொள்ள அவரிடம் பொருள் எதுவும் இல்லை. ஆனால் அவரிடம் இயேசு நிறைவாக குடிகொண்டிருந்தார். இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த பற்றும் பாசமும் அளவற்றதாக இருந்தது. அவரது நம்பிக்கை அவருக்கே விலை பேச முடியாத சொத்தாக இருந்தது. இத்தகைய ஒரு நிறைவில் தான் பேதுரு பெருமை செய்தார். அவரில் நிறைந்திருந்த இயேசுவின் பெயரால் இந்த நற்செயல் நடக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தைகளை பொய்யாக்கவில்லை. கடுகளவு நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போய் என்று கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்று மத்தேயு நற்செய்தியில் 17 அவர் சொல்லுவது போல இயேசுவின் பெயரில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து அப்பெயரை அடிக்கடி சொல்வோம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் குளிருதையா என்ற பாடல் வரிகளை உங்கள் மனதிலே பதிய வைங்க. ஏனென்றால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த ஒரே காரணத்தினால் தான் அற்புதம் அங்கு நிகழ்ந்தது. அதே நம்பிக்கை நற்செய்தியிலே சீடர்களிடத்திலே இல்லை. ஏனென்றால் வழியிலே ஒரு வழிபோக்கனை போல நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அவர்களோடு பயணம் செய்கிறார். ஆனால் அவரை அறிந்து கொள்ள முடியாமல் அவர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு நமது உள்ளம் பற்றி எறியவில்லையே என்று நற்செய்தியில் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் சிந்தனையில் ஆண்டவர் இல்லை, அவரை கொன்று விட்டார்களே என்ற ஏக்கத்தில் தான் அந்த எம்மாவுசை நோக்கி அவர்கள் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. நாள் முழுவதும் பேசிக்கொண்டே சீடர்கள் வழி நடந்தனர். மாலை வேளை நெருங்கியதும் அவரை நோக்கி எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்றனர். அவர்களது அழைப்பை ஏற்று அவர்களுடன் தங்கினார். பந்தியில் அமர்ந்த அப்பத்தை பிடுகையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. ஆண்டவரை கண்டு களிப்படைந்தனர். நாள்தோறும் திருப்பலியில் அப்பம் பிடுகையில் ஆண்டவரிடையே நம்பிக்கையோடு தோன்றுகின்றார். ஏனெனில் விசுவாச கண்களால் ஆண்டவரை கண்டு ஆராதித்து ஆறுதல் பெறுபவர் சிலரே ஆவர். அப்பம் பிடுவது எளிய சடங்குதான். அதில் தான் இறை பிரசனத்தை உணர வேண்டும். திருவருட்சாதனங்கள் அனைத்தும் எளிய சடங்கில் தான் இறை பிரசனத்தையும் இறை அருளையும் உணர்ந்து இருக்கின்றோம். இறையருளை பொழிகின்றார் இறைவன். அப்பமாக எம்மிடையே வருகின்றார். திருப்பலியில் இறைவார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படி நடந்தால்தான் அப்பம் பிடும் சடங்கில் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். இறைவார்த்தை இறைப்பணி, நற்கருணை இறைப்பணி ஆகிய இரு பணிகளையும் திருப்பலியில் ஒரு வகையில் கொண்டுள்ளது என்பதை உணர்ந்த வேண்டும். இவை இரண்டும் ஒரே வழிபாட்டு செயலை உருவாக்கும் அளவிற்கு ஒன்றோடு ஒன்று நெருங்கியுள்ளது என்பதை நமக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையாக இறைவன் தருகிறார். வழியில் அவர் நம்மோடு உரையாடி மறைநூலை தெளிவாக்குகையில் நம் உள்ளம் பற்றி எரியவில்லையே என்று அவர்கள் கலங்குகிறார்கள். ஆண்டவர் பேதுருவோடு இருக்கிறார் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த அற்புதம் நடந்தது. அதே இயேசு இறந்து மீண்டும் உயிர்த்திருக்கிறார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை இந்த எம்மாவுஸ் சீடர்களிலே சிறிது குறைவாக காணப்படுகிறது.
ஆகையில் தான் சிதறடிக்கப்படுகிறார்கள். மீண்டும் ஒன்று சேர்க்கிறார் இறைவன். எனவே எனது வாழ்க்கையில் இயேசு மீது நான் நம்பிக்கை வைக்கிற பொழுது அனைத்திற்கும் அனைத்துமானவர் அனைத்தையும் உங்களுக்கு செய்வார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை இறைவார்த்தை இன்று ஆழமாக சொல்லுகிறது. உணர்ந்து வாழ்வோம், ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நாங்கள் சில வேளைகளில் தளர்ந்து போகிறோம். நீர் எங்களை உயர்த்தும்படியாகவும் உம்மீது நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு செயல்களையும் பேதுருவை போல நாங்களும் செய்து எம்மாவுசு சீடர்களைப் போல சில நேரத்தில் நாங்கள் உம்மை காண தடையாக இருக்கிற ஒவ்வொரு குறைகளை தூக்கி எறிந்து கண்கள் திறக்கப்பட்டவர்களாக உம்மை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அப்பம் பிடுகளில் ஆழ்மனதோடு உணர்ந்து கொண்டு நீர் இருக்கிறீர் என்ற அந்த பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.